ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு சிவானி விளாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் எப்போவுமே கிச்சன் க்ளீன் பண்ணி அடுப்பை பற்ற வச்சுட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். சமைச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு, அதாவது ஃபஸ்ட்டு ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு மாதத்துலேருந்து தான் நான் சரியாக வீடியோ போடவே மாட்டேங்கிறேன். என்ன விஷயம் எதுக்குன்னு தெரிய மாட்டேங்குது. நானும் வீடியோ போடணும்னு நினைக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு விஷயத்தில் மறந்துடுறேன். இந்த வீடியோ எடுத்தது எப்போ தெரியுமா? பொங்கலுக்கு முன்னாடியே எடுத்த வீடியோ. சரி பர்ச்சேஸுக்கான சும்மா கொஞ்சமாக எடுத்துகிட்டு வரலான்னு போனோம். போனால் அங்கே நான் மட்டுமே 4500 எடுத்துட்டேன். இப்போ தானே எடுத்துகிட்டு வந்தேன், பொங்கலுக்கு பர்ச்சேஸ் பண்ணேன். மம்மி எதுக்கு இவ்வளோ எடுக்கிறேன்னு சொன்னா தம்பி. நான் எல்லாமே அப்படியே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மோந்து பார்த்துட்டு இருந்தேன். ஏன் மம்மி அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு தம்பி சொல்லிட்டு இருந்தேன். சரி பொங்கலுக்கு அதுக்கப்புறம் நான் எல்லா பிளாஸ்டிக் டப்பி அதாவது குளிக்கிறதுக்கு பக்கெட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்தேன். நான் வீடு எப்படி ரெடி பண்ணுறதுடா கடவுளேன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து ஒரே முட்டை போட்டுக்கிட்டால் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்று க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டேன். சரி அதுக்கப்புறம் அதாவது குளிக்கிறதுக்கு தான் பக்கெட் எடுத்துகிட்டு வந்தேன். பக்கெட்டுங்களெல்லாம் ரொம்ப அதாவது ஒரு 2 வருஷம் முன்னாடி எடுத்துகிட்டு வந்த பக்கெட் அதெல்லாம் உப்பு கரை பிடிச்சிட்டு வீணாக போச்சு. ஏன்னா கழுவுனதுக்கு மீறி ஒரு மாதிரி உட்காந்துச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு பக்கெட்டுங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்திருந்தேன். சரி வீட்டில் எல்லாம் மளிகை சாமான் ஃபஸ்ட்டு டப்பிங்களெல்லாம் கழுவி வச்சுட்டு மளிகை சாமான் எல்லாம் ருப்பி வச்சுட்டேன். பொங்கலுக்கு எப்படி எல்லாம் என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோலாம் சுத்தமாக ரெடி பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வரமலட்சுமி பண்டிகைக்கு ரெடி பண்ணியிருந்தேன். சரி என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ரெடி பண்ணி மளிகை சாமானை போடும்போது மட்டும் எப்போவுமே டப்பிங்கை நீட்டாக இருக்கணும்னு நினைப்பேன். அதே மாதிரி எல்லாம் நீட்டாக கழுவிட்டு எல்லாம் போட்டு வச்சுட்டேன். ஆனால் முந்திரி போட்ட வச்ச டப்பி மட்டும் அது எப்படியோ தெரியல, அந்த கண்ணாடி பவுல் அதாவது உடஞ்சிருந்தது. நான் நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது என்னடா இது இப்படி ஆகிப்போச்சு, அழகாக இருந்துச்சு டப்பி. அது பாட்டில் உடஞ்சிருச்சு. உடஞ்ச உடனே நானும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். சரி அதை தூக்கி போட மனசு இல்லாமல் அப்படியே வச்சுருக்கேன். 1 மாதம் ஆகுது, அது இன்னும் அப்படியே வச்சுருக்கேன். சரி எல்லாம் எடுத்து வச்சுட்டு அங்கங்கே மளிகை சாமானை எல்லாம் அப்படியே ருப்பி வச்சுருந்தோம். சரி அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு 2 நாள் ஆயிடுச்சு நான் எல்லாமே எடுத்து வைக்கிறதுக்கு. எல்லாம் நான் 100 கிராமு 200 கிராமு அந்த மாதிரி தான் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஒன்று 1/4 கிலோ எடுத்துகிட்டு வந்தேன். மென்த்தை ஜீரகம் இதெல்லாமே 1/4 கிலோ எடுத்துகிட்டு வந்தேன். எது ரொம்ப காஸ்ட்லியோ அது மட்டும் கம்மியாக எடுத்தேன். ஏலக்காய் அப்புறம் மிளகு மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லி தானே எப்போவுமே. கசகசம் அக்கா கொண்டு இருந்துச்சு, அதனால் கசகசம் வாங்கலை, மீதி எல்லாமே வாங்கினேன். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வீட்டில் எப்போவுமே மளிகை சாமான் ரொம்ப இருந்துச்சுன்னா வீடு சரி மனசு சரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம எப்போவுமே இப்படி தான் வச்சுக்கிறோன்றது கணக்கு கிடையாது. வீட்டில் காலியாக அப்படி எப்படி அதாவது அலக்கோலமாக மாற்றிடுவோம். நான் போட்டு வைக்கும்போது எனக்கு நீட்டாக சுத்தமாக வச்சுக்கணுன்னு ஆசைப்படுவேன். அது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும். மல்லித்தூள் ஆகட்டும், மளிகை சாமான் எதுவாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு அதில் இருக்கிறது கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நான் இப்படி தான் எல்லாம் வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் நான் என்ன சொல்கிறேன்னா, இது உடஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப யோசித்தேன். என்னடா இது பண்டிகை டைமில் எடுத்துகிட்டு வரும்போது ரொம்ப உடஞ்சிடுச்சே பாட்டில்னு சொல்லிட்டு, சரி உடஞ்சதுக்கு என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அது நம்ம ஒன்றுக்கு தள்ளி விடும்போது பக்கெட்டில் எடுத்துகிட்டு காரில் தான் எடுத்துகிட்டு இத்தனைக்கும் உடஞ்சிருந்தது. சரி பார்த்துக்கலாம் விடுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே பொங்கலுக்கு பூஜை சாமான் எல்லாம் கழுவிட்டு பூஜை ரூம் எல்லாம் கழுவிட்டு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டேன். நான் ஃபோட்டோ கம்மி பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இன்னும் அதிகமாக தான் ஆயிட்டுருக்கு ஃபோட்டோ. அதுக்கப்புறம் எல்லாம் தொடச்சி பட்டுக்கிட்டு எல்லாம் வச்சுட்டு நான் பூ எடுத்துகிட்டு வந்தேன் போயிட்டு. ஃபஸ்ட்டு தொடச்சி வச்சுட்டேன். சரி நெக்ஸ்ட்டு மாமா நான் வர்றதுக்கு லேட் ஆகுமான்னு சொன்னாங்க.
சரி ஓகே பொங்கலுக்கு நம்ம போய் பூ எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போகி பண்டிகை அன்னைக்கு தான் எல்லாமே எரிச்சிட்டு எல்லாமே ஃபோட்டோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம். நான் அன்றைக்கி நாங்கள் விளக்கு ஏற்றலை. ஏன்னா எங்களுக்கு அந்தளவுக்கு நிறைய பேர் வந்து நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டு அன்றைக்கி மறுபடியும் பூஜை பண்ணுவாங்க. எனக்கு அந்த பழக்கம் இல்லை. எனக்கு வீடு நீட்டாக ரெடி பண்ணிட்டேன்னா, அதாவது சுத்தமாக பண்ணிட்டேன்னா நான்வெஜ்ஜு ஃபஸ்ட்டு செய்ய மாட்டோம். ஃபஸ்ட்டு வந்து விளக்கேற்றிட்டு எல்லா பூஜை பண்ணிட்டு தான் எனக்கு பிடிக்கும். நான் வந்து இப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன். வீட்டில் அன்றைக்கி நான்வெஜ் டே இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, அன்றைக்கி வீடு சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை ரூமு எல்லாமே சுத்தமாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து வெஜ்ஜு தான் செய்கிறது. அதுக்கப்புறம் தான் நான்வெஜ்ஜு செய்கிறது. சாணி போட்டு எல்லாம் வலிச்சிருந்தோம். இப்போ இந்த மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு கோலம் போட்டேன். ஏதோ என்னால் தெரிஞ்ச அளவுக்கு கோலம் போட்டுட்டு சரி எல்லாமே பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு நான் பொங்கலுக்கு வந்து ஒரு கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தோம், ஈஸ்வரன் கோயிலுக்கு. அதாவது நான் வந்து என்னோடய ஃபேமிலியில் நானும் அக்கா பையன், அதாவது ஊர்லேருந்தே யாருமே வரல. நாங்களே பூஜை பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் அதாவது மாடு இருக்கிறதுனால என்னோடய மாமியார் வீட்டில் இந்த மாதிரி தான் பூஜை பண்ணுவாங்க. மாமா அது நான் ஃபாலோ பண்ணணும், பசங்க வந்து நம்ம என்ன செய்கிறோன்றது பார்த்து கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஊருக்கு போகாத டைம் பொங்கலுக்கு எப்போவுமே இப்படி தான் நாங்கள் பண்ணுறோம். எப்போவுமே வருஷம் நிறைய இருக்கும். இந்த வருஷம் கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா நான் வாங்குறது கம்மியாக வாங்கிட்டேன், மறந்துட்டேன் எவ்வளோ வச்சு கும்பிடணும் என்ன ஏதுன்னு. சரி பொங்கல் பானை வந்து தூரமாக இருந்தது. சரி அதை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னேன். அவங்க பசங்க எடுத்துகிட்டு வரல. நான் வந்து பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு சாப்பாடு வந்து அதே மாதிரி எப்படின்னா நாங்கள் சாப்பிட்றது ஃபஸ்ட்டு சாதம் பால் ஊற்றிட்டு சாதம் பொங்க விட்டுட்டு பருப்பு வேக வச்சுக்கிறோம், வெள்ளை தட்டி போட்டுக்கிறோம், நெய் ஊற்றுறோம், பருப்பு நெய் வாழைப்பழம் எல்லாமே போட்டு நாங்கள் சாப்பிட்றோம். இந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் பொங்கல். என்னோட மாமியார் எப்போவுமே இப்படி தான் பண்ணுறது. அதனால் அது பரம்பரையாக என்ன செய்கிறாங்களோ அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணோன்னு சொல்லிட்டு மாமா ரொம்ப ஆசைப்படுவாங்க. சரி அதுக்கப்புறம் எல்லாம் நல்லபடியாக பூஜை பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு தட்டை எல்லாம் ஒரே பக்கமாக இருக்குப்பா, பிளேட்டெல்லாம் இந்த பக்கம் இழுத்து விடுங்க, என்னால் தான் கால் இப்படி வச்சுக்க முடியுது, நீங்களும் தட்டை இப்படி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு பசங்களுக்கிட்ட சொல்லிவிட்டு சரி அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி தம்பி வீட்டுக்கு ரூமுக்கு போகிறேன் மம்மின்னு சொல்லிவிட்டு சாயந்தரம் கிளம்பிட்டேன். நாங்கள் நெக்ஸ்ட் டே கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்திருந்தோம். கோயிலுக்கு போகும்போது அதாவது ஈஸ்வரன் கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தோம். இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு காருக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அந்த பேரை பற்றி பேசிட்டு காரெல்லாம் ரொம்ப கவர் பண்ணிவிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு கோலம் போட்டேன். நான் 3D கோலம் தான் போட்டேன். சரி ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு போட்டுட்டு சரி பசங்க கூட மாமா நாங்களும் எல்லாம் ஒரு கோயில் போனோம். நரசிம்மசாமி கோயில், ஈஸ்வரன் கோயில் தான். அது ஆல்ரெடி ஷார்ட் வீடியோவிலே போட்டிருப்பேன். இந்த வீடியோ வர்றதுக்கு தான் 1 மந்த் மேலே ஆயிடுச்சு. ஏன்னா வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, உடம்பு செட் ஆக மாட்டேங்குது. இருமல் வந்து எனக்கு வந்துச்சுன்னா சீக்கிரமாக போகாது, 1 மாதம் மேலே ஆகும் நிற்கிறதுக்கு. சரி இரும்பிக்கிட்டு ஏன் வீடியோ போடுறதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாகிடுச்சு போடவே இல்லை. சரி அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். நான் வந்து இது வந்து ரொம்ப பழைய கோயில் தான். ஆனால் உள்ளே போகும்போது ஒரு நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாம் சுற்றி பார்க்கும்போது சாமி நல்லா இருந்தது. பார்த்துட்டு யாருமே இல்லை. நாங்கள் பூஜை முடிச்சுட்டு வரும்போது தான் ஒரு அண்ணா வந்தாங்க. இது நரசிம்மசாமி கோயில். ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நானும் இனிமேல் நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் எனக்கு வீடியோ கொடுக்கறதுக்கான இன்ட்ரெஸ்ட் வரும். ஏன்னா நம்ம வீடியோ யாரும் பார்க்குறது இல்லைன்ற ஃபீலிங் வந்துடும். அதனால தான் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும் வீடியோ போடுறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து என்ன இருந்தாலும் நான் திருந்திப்பேன். வீடியோ இப்படி போடுங்க அப்படி போடுங்கன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் இன்னும் தெரிஞ்சுப்பேன் நிறைய விஷயங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கோயிலுக்கு போயிட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.